2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல காங்கிரஸ் 28 சீட்ல போட்டிடுறாங்க. 2021 போட்டியிட்டதை விட இந்த 2026 காங்கிரஸ் அதிக இடத்துல போட்டிடுறாங்க. அதிக இடத்துல போட்டியிட்டா மட்டும் போதுமா? 2021 ஜெயிச்ச அளவுக்கோ இல்ல 2021 ஜெயிச்சதை விட அதிகமாவோ காங்கிரஸ் இந்த தேர்தல்ல ஜெயிச்சாகணும். ஆனா ஜெயிப்பாங்களா அப்படின்றத நம்ம பின்னாடி பாத்துக்கலாம். ஆனா காங்கிரஸ் முன்னாடி இருக்க வாய்ப்புகள் என்ன? முதல் விஷயம்னா, காங்கிரஸ் எப்படியாவது 2021 ஜெயிச்ச சீட்டை விட அதை ரீடைன் பண்ணணும், இல்ல அதை விட அட்லீஸ்ட் ஒரு சீட்டாவது அதிகமா ஜெயிக்கணும். அப்படி ஜெயிச்சா மட்டும்தான் ஒருவேளை திமுகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காம கூட்டணியா சேர்ந்து ஆட்சி அமைக்கிற ஒரு வாய்ப்பு வரும்போது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க திமுக கிட்ட போய் எங்களுக்கு ஒரு சில அமைச்சர் பதவியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க வச்சு முடியும். அதுக்கு முதல்ல காங்கிரஸ் 2021 ஜெயிச்சதை விட அதிகமா ஜெயிக்கணும். ஆனா போற போக பார்த்தா ஆல்ரெடி செல்வ பெருந்தகையான என்ன சொல்லிட்டாரு, இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே நான் கட்சியோட தலைவர் பொறுப்புல இருந்து விலக போறேன் அப்படின்றத சொல்லிட்டாரு. அவங்க ஒரு மாதிரி பேச, இவங்க ஒரு மாதிரி பேச, நாங்க ராகுல் ஆளு இல்ல நாங்க கார்கே ஆளு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இருக்கிறதுனால காங்கிரஸ் 2021 ஜெயிச்சதை விட அதை ரீடைன் பண்றதே பெரிய விஷயம். அதிக சீட் ஜெயிக்கிறதுன்றது கிட்டத்தட்ட நடக்காத வாய்ப்பா இருந்தாலும் காங்கிரஸுக்கு இருக்க ஒரே வாய்ப்பு அதிக சீட்டு ஜெயிக்கிறது மட்டும்தான். ஒருவேளை 2021 விட கம்மியா ஜெயிச்சு அந்த கம்மியா ஜெயிக்கிறதுன்றது ஒற்றை இலக்கத்துல குறைஞ்சதுன்னா 2029 நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது ஒருவேளை திமுக தனி பெரும்பான்மை ஆட்சிக்கு வந்துட்டு இருந்தாங்கன்னா 2024 10 சீட்டு கொடுத்தாங்க. ஆனா 2029 அந்த 10 சீட்டுன்றது அப்படியே குறைஞ்சி 5 குறைஞ்சா பரவாயில்ல, அதை விட குறைஞ்சா ஒண்ணும் பண்ண முடியாது.